தமிழ்நாடு முழுவதும் எப்போது கனமழை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த சில நாட்களாக பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் எல்லாம் குறைந்து அவ்வப்போது விட்டு விட்டு லேசான மழையும், மிதமான மழையுமாக பதிவானதை பார்த்தோம். இப்போ நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கு? அதிக அளவுல நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா? அல்லது குறைவாகவே இருக்குமா? அப்படின்னு சொல்லி தான் நம்ம மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக நீங்க எடுத்து பார்க்கும்போது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல சில இடங்கள்ல சாரல் மழை, சில இடங்கள்ல மிதமான மழை, சில பகுதிகள்ல ஆங்காங்கே சற்று கனமழையும் பதிவானது. ஆனா, இப்போ நமக்கு கடந்த 24 மணி நேரத்தில் பெருமளவு எங்கேயும் நமக்கு மழை எதுவும் தீவிரமாகல. இருந்தாலும் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல சாரல் மழை மற்றும் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக பதிவாகி இருக்கிறது. இப்போ நமக்கு அடுத்து வரும் நாட்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இரவு நேரங்களிலோ அல்லது அதிகாலை நேரங்களிலோ அந்த லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். மறுபடியும் நமக்கு மழை அதிகரிக்கும். இந்த மாத இறுதியில மீண்டுமாக பரவலாக கனமழைக்கான வாய்ப்புண்டு. மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை தற்போதைக்கு கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, மாவட்டத்துல எல்லா இடங்களிலும் கடுமையான மழை வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கடலோர மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் லேசானது முதல் மிதமான மழை அதிகபட்சமாக இருக்குமே தவிர, பெரும்பாலான நேரங்கள் அதாவது 90 முதல் 95% வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 95% வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். சில இடங்களில் மட்டுமே அந்த சாரல் மழையும், மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகுதியான மழை பொழிவு விட்டு விட்டு பதிவாகும். ஒரே நேரங்கள்ல எல்லா இடத்துலையும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம டெல்டா மாவட்ட பகுதிகள் நம்ம தொடர்ந்து நம்ம பேசியாகணும். ஏன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. தற்போதைக்கு டெல்டா மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். அப்போ இந்த கனமழையினுடைய தீவிரம் எங்கே வந்து ரொம்ப அதிகமாக பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம், மீண்டும் கனமழை மிக அதிகமாக பதிவாகும் போது உங்களுக்கு அறிவிக்கப்படும். அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், இங்கே தாங்க நமக்கு வந்து கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வரலனாலுமே கூட இங்கே தினந்தோறும் கனமழை எதிர்பார்க்க முடியும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் தொடர் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், அப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலாஞ்சி போன்ற இடங்கள்லாம் தினந்தோறும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மலை பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். அதே போலவே நம்ம பல்வேறு பகுதிகளில் கடுமையான பெய்த மழையின் காரணமாக நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. மிக தீவிரமான மழை பொழிவும் நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தபடியாக கன்னியாகுமரி, தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கேயுமே நமக்கு வந்து அதி கனமழை வருமானு கேட்டிருந்தீங்க. அதற்கான வாய்ப்பு குறைவு. தேனி மற்றும் தென்காசியில் வந்து மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து நீடிக்கும். உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவிலோ மிதமான மழை தொடரும். சில இடங்களில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடில் வானம் ஓரளவு மேகமூட்டம். வரக்கூடிய நாட்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும். அதனால நமக்கு உள் மாவட்டங்கள், கடலோர டெல்டா பகுதிகள், தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு மிக கனமழையோ அதி கனமழையோ தற்போதைக்கு எங்கேயும் கிடையாது. அப்படியே நமக்கு மழை வந்தாலும் அந்த லேசானது முதல் மிதமான மழை ஒரு குறுகிய நேரங்களில் நமக்கு மழை பதிவாகிட்டு போகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டம். சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பாருங்க. கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய அதி கனமழையின் காரணமாக மேட்டூருக்கு நீர் வரத்து பாருங்க ரொம்பவே தீவிரமாக அதிகரிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் 70,000 கனஅடி 80,000 கனஅடிக்கு மேலே நீர் திறப்பு இருக்கும். அதை தொடர்ந்து இந்த மாத இறுதியில் 1,00,000 கன அடி நீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
ஏன்னா நம்ம கர்நாடக பகுதிகளில் அந்த அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். டெல்டா மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் கமெண்ட் தெரியப்படுத்தியிருந்தீங்க. தொடர்ந்து மழை எப்போது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. தற்போதைக்கு உங்களுக்கு மழைக்கான தீவிரம் கிடையாது. உறுதியாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும்போது உங்களுக்கு அறிவிக்கப்படும். மாத இறுதியில தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில கனமழை எச்சரிக்கை நிச்சயமாக உண்டு நண்பர்களே. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.